Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 Introduction to Access 2013. We will see the topic application based question B. Consider the column header of the employee table given below. ஸோ கொடுத்துருக்கிற ஒரு எம்ப்ளாயி டேபிள் பற்றியான ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸை ரீசால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் கொஷின் பிக்கானது. ஓகேங்களா? ஸோ நவ் இன் திஸ் ஃபஸ்ட் ஒன் டேபிள். ஸோ இந்த டேபிளுடைய ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கான கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. இன் ஃபஸ்ட் ஒன் கொஷின், வாட் டஸ் த அப்வர்ட் ஏரோ இன் த எம்ப்ளாயி சேலரி காலம் சிக்னிஃபை? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எம்ப்ளாயி சேலரி ஃபீல்டுக்குள்ளார உங்களுக்கான அப்வர்ட் ஏரோ உங்களுக்கு பாயிண்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த அப்வர்ட் ஏரோ என்ன மென்ஷன் பண்ணுது? இதுதான் ஃபஸ்ட் ஒன் கொஷின். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் த டவுன்வர்ட் ஏரோ இன் த எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட் நம்பர் காலம் சிக்னிஃபை? ஓகேங்களா? திஸ் இஸ் த செகண்ட் ஒன் கொஷின். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் ஃபீல்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுன்வர்ட்ஸ் ஏரோ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த டவுன்வர்ட் ஏரோ என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது, என்ன யூஸ்க்காக அதை பயன்படுத்துகிறாங்க? இதுதான் செகண்ட் ஒன் கொஷின். ஓகேங்களா? தென் தேர்ட் ஒன் கொஷின், ஹவ் வில் யூ ரிமூவ் த ஃபில்டர்? ஸோ தேர்ட் ஒன் கொஷின் என்ன, இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? இதுதான் உங்களுக்கான தேர்ட் ஒன் கொஷின். ஓகேங்களா? ஸோ 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸ் என்னென்னா, எம்ப்ளாயி சேலரி ஃபீல்டில் இருக்கிற அப்வர்ட் ஏரோ என்ன பர்பஸ்க்காக, என்ன ரீசனுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க? செகண்ட் ஒன் கொஷின், டவுன்வர்ட் ஏரோ டிபார்ட்மெண்ட், தட் மீன்ஸ் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பரில் இருக்க டவுன்வர்ட் ஏரோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? சரிங்களா? வாட் இஸ் த யூஸ்? தென் தேர்ட் ஒன் கொஷின், ரிமூவ் த ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? ஸோ இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன் கொஷின் பிக்கான 3 கொஷின். ஓகேங்களா? தென் நவ் we will see the answer. 1. The upward arrow in employee salary field. ஸோ அந்த எம்ப்ளாயி சேலரி ஃபீல்டில் இருக்கிற upward arrow to indicate that the table is stored in ascending order on this field. ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எதுனா இந்த upward arrow. ஸோ the upward arrow is employee salary field to indicate that the table is sorted in ascending order on this field. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டு எம்ப்ளாயி சேலரின்ற ஃபீல்டில் இருக்கிற அந்த அப்வர்ட் ஏரோ என்ன மெயின்டைன் பண்ணுது, உங்களுக்கான சார்ட்டிங்ஸை மென்ஷன் பண்ணுது. சார்ட்டிங் இஸ் ஸ்பெசிஃபை தட் அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு சார்ட்டட் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுது. ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கான டேபிள்ஸ் பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ இந்த பேசஸ் ஆஃப் ஆர்டரில் பாருங்கள், எம்ப்ளாயி சேலரியில் உங்களுக்கு அப்வர்ட் ஏரோ ஷோ ஆகுது, அண்ட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பரில் டவுன்வர்ட் ஏரோ ஷோ ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலரியில் இருக்க அப்வர்ட் ஏரோ என்ன மென்ஷன் பண்ணுது? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். த அபவ் டேபிள் இஸ் நாட் டு சார்ட்டிங் த எம்ப்ளாயி சேலரி ஃபீல்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிற அபவ் டேபிள், ஸோ இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் என்ன ஆகுனா, எம்ப்ளாயி சேலரியுடைய ஃபீல்டு வந்து எந்த ஒரு சார்ட்டிங்கையும் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த இன்டிமேஷன்ஸ் மார்க்கோட மட்டும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இஃப் யூ செட் த அசெண்டிங் ஆர்டர் ஆன் திஸ் ஃபீல்ட், the value will be list smallest to largest value in the field of employee salary. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த எம்ப்ளாயி சேலரி ஃபீல்டுக்கு அப்வர்ட் ஏரோவை அசைன் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் அசெண்டிங் ஆர்டருக்கான சார்ட்டிங்ஸை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூஸ் என்ன ஆகும், ஸ்மாலஸ்ட் நம்பர் டு லார்ஜஸ்ட் நம்பராக உங்களுக்கான வேல்யூஸ் அந்த ஃபீல்டில் என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? தென் த ரிசல்ட் டேபிள் இஸ் கிவன் பிலோ. ஸோ அதுக்கான ரிசல்ட் டேபிள் பற்றி தான் நம்ம பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ த எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி அண்ட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் வைஸ் 12,000, 15,000, 38,000, 80,000 இன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆர்டரில் இருக்குது, ஸ்மாலஸ்ட் நம்பர் டு லார்ஜஸ்ட் நம்பரில் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த அப்வர்ட் ஏரோ என்ன மென்ஷன் பண்ணுது உங்களுக்கான, எஸ் சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் ஆன்சர். தென் answer 2, the downward arrow in employee department number field to indicate that the table is sorted in descending order on this field. ஸோ இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பரில் இருக்கிற டவுன்வர்ட் ஏரோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா
ஃபார் டிசெண்டிங் ஆர்டர் சார்ட்டிங்கான டிசெண்டிங் ஆர்டர் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணுது எந்த பர்டிகுலரான அந்த ஃபீல்டுக்கு மட்டும் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு என்ன ஆகுது, டிசெண்டிங் ஆர்டரை அப்ளை பண்ணுது. தென் ஃபார் எக்ஸாம்பிள் அகைன், ஸோ திஸ் இஸ் த சேம் டேபிள் ஓகேங்களா. த சேம் டேபிள் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி அண்ட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3, 10, 4, 1 இந்த மாதிரி அன்ஆர்டரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த அன்ஆர்டரில் இருக்கிற வேல்யூஸை டிசெண்டிங் ஆர்டரில், தட் மீன்ஸ் ஹையஸ்ட் நம்பர்லேருந்து லோயஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா பை யூஸிங் திஸ் downwards arrow in this descending order ஓகேங்களா, descending order. The above table is not set to sorting in the employee department number field. So just அந்த arrow mark மட்டும் intimation பண்ணிருக்குங்க. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் field of employee department நம்பருக்கு என்ன பண்ணலை, உங்களுக்கான சார்ட்டிங் ஆர்டர்ஸை அப்ளை பண்ணலை ஓகேங்களா. இஃப் யூ செட் த டிசெண்டிங் ஆர்டர் on this field, the value will be list largest to smallest value in the field of employee department number. ஸோ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர்ஸை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் அந்த ட்ராப் டவுன்வர்ட்ஸ் ஆரோ சிம்பிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கான டிசெண்டிங் ஆர்டர் அசைன் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கான செலக்டட் ஃபீல்டு என்ன ஆகும், லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு உங்களுக்கான ஃபீல்ட் ஆஃப் வேல்யூஸ் சார்ட் அவுட் ஆகும் ஓகேங்களா. தென் த ரிசல்ட் டேபிள் இஸ் கிவன் பிலோ. ஸோ அந்த ரிசல்ட் ஆஃப் டேபிள்ஸ் தான் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஷோ பண்ண போகிறேன் ஓகேங்களா. நவ் see that result of table. So employee ID, employee name, employee salary, employee department number. So last time the employee department numberல பார்த்தீங்கன்னா 3, 10, 4, 1 அப்படின்னு இருக்குது. and after descending ஆர்டரில் உங்களுக்கு அசைன் ஆனதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு என்ன இருக்குது, உங்களுக்கான டேட்டாஸ் ஃபீல்டில் இருக்க டேட்டாஸ் என்ன இருக்குது, சார்ட் அவுட் ஆகிருக்கு ஓகேங்களா. 10, 4, 3, 1 ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 2 ஓகேங்களா. ஸோ அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரை மென்ஷன் பண்ணதான். அசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கான அப்வர்ட் ஏரோ, டிசெண்டிங்கான சிம்பிள்ஸ் உங்களுக்கான டவுன்வர்ட் ஏரோ ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 3. ஸோ கொஷின் நம்பர் 3க்கான ஆன்சர் 3. இஃப் யூ விஷ் டு undo the sorting, that means to remove the sorting in a table. ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு சார்ட்டிங் ஆப்ஷன்ஸ், என்டையர் சார்ட்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரிமூவ் சார்ட் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ரிமூவ் சார்ட் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணால் அதுக்கான மெத்தட் தான் என்னது, உங்களுக்கான தேர்ட் ஒன் கொஷின். இஃப் யூ விஷ் டு undo the sorting, that means to remove the sorting in a table, on the home tab in the sort and filter group, click the remove sort button. ஸோ இந்த ரிமூவ் ஷார்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். எந்த குரூப்குள்ளார இருக்குன்னா சார்ட் அண்டு ஃபில்டர் குரூப்குள்ளார இருக்கிற ரிமூவ் ஷார்ட் பட்டன் in this groups available on home tab ஓகேங்களா. ஹோம் டேபிளில் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. தென் நெக்ஸ்ட், திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் வியூவிங் செலக்டிங் ஆப்ஷன். ஸோ இந்த ரிமூவ் ஆப்ஷன்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஷார்ட் ரிமூவ் ஆப்ஷன்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் டேபை கிளிக் பண்ணுங்கள். தென் செலக்ட் ஷார்ட் அண்டு ஃபில்டர் குரூப்குள்ளே இருக்கிற ரிமூவ் ஷார்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த டேபிள். ஸோ இந்த டேபிள் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பரில் உங்களுக்கு டவுன்வர்ட் ஏரோ சிம்பிள் ஷோ ஆகுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கான டிசெண்டிங் ஆர்டர் அசைன் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. டிசைனிங் ஆர்டர் சார்ட்டிங் அசைன் ஆகிருக்கு. ஸோ இந்த சார்ட்டிங்கை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நவ் த சார்ட் சிம்பிள்ஸ் இஸ் நாட் ஷோ இன் திஸ் field heading and then data sheet will go back to the original state. ஸோ நீங்கள் ஆஃப்டர் இந்த ஆப்ஷன்ஸ் ரிமூவ் ஷார்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணது என்ன ஆகுனா, உங்களுக்கான ஷார்ட் சிம்பிள்ஸ் இஸ் நாட் ஷோ. ஸோ அந்த ஷார்ட் சிம்பிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். தட் மீன்ஸ் என்னன்னா டவுன் ஏரோ சிம்பிள்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகாது ஓகேங்களா. அந்த விசிபிள் ஆகாத சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகுனா, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கான டேட்டா ஷீட் வியூ என்ன ஆகும், உங்களுக்கான ஒரிஜினல் டேபிள் என்ன மாதிரி ஆர்டரில் இருந்தோ அதே சேம் ஆர்டருக்கு உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஓகேங்களா. திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் ஒரிஜினல் state of table. Employee ID, employee name, employee salary, employee department number, order wise 1, 2, 3, 4 and Kiran, Sharwan, Mugil, Sagar, and employee salary 12,000, 15,000, 38,000, 80,000. ஸோ அந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன மாதிரி ஆர்டரில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேபிள் இருந்தோ அதே சேம் ஆர்டரில் உங்களுக்கான என்டையர் சார்ட்டிங் ஆப்ஷன்ஸும் ரிமூவ் ஆகிட்டு அந்த ஹெட்டிங் ஆஃப் ஃபீல்டு ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிம்பிள்ஸ் வந்து ஷோ ஆகாது ஓகேங்களா. திஸ் இஸ் த ஆன்சர் 3. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் அப்ளிகேஷன் பேஸ் கொஷின் பிக்கான ஆன்சர் A 1, 2, 3 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.